ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த பிப்ரவரி மந்தில் 2026 வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தொடர்பான முக்கியமான எல்லா விஷயம் வந்திருந்தது. அதாவது பட்ஜெட், மத்திய அரசோட பட்ஜெட் வந்து ஸ்கீம்ஸ், திட்டங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே கவர் ஆகுது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்படி குரூப் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ எங்ககிட்ட வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் 12 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பிப்ரவரியோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வந்து போவோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து சந்தல் ரெபலியன், சந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களின் கிளர்ச்சி, சுதந்திர போராட்டத்தின் முன்னோடினா அது மலைவாழ் மக்களை தான் நம்ம இந்தியாவில் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மலைவாழ் மக்கள், அந்த சந்தால் இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட எதிர்த்து போர் சண்டையெல்லாம் இட்டு ஒரு பெரிய ஒரு வீரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் தில்கா மாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைவாழ் சந்தல் இனம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த பவ் அண்ட் ஆரோ மட்டும் வச்சு, அவங்கக்கிட்ட இருந்த ஆயுதங்களை மட்டும் வச்சு பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கிட்ட இருந்த அந்த மாடர்ன் வெப்பனோட சண்டை போட்டாங்க. ஸோ 1857 முன்னாடி, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இவரை தூக்கு தண்டனை வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரம் வந்து இந்த மலைவாழ் மக்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம ஹிஸ்ட்ரியில் நமக்கு வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19ஆம் நூற்றாண்டில் மலைவாழ் மக்களின் கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதில் நீங்கள் இதை பற்றி படிப்பீங்க. அதில் ஒரு தலைவரை பற்றி தான் தில்கா மாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராடியவர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1857 அந்த ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தமின் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்தல மக்கள் வந்து போராடி இருக்கிறாங்க. அப்போ 1950 இங்கே வந்து பீகாரில், இன்னைக்கு இருக்கிற பீகார் பகல்பூர் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கிறாரு. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக அவர் வந்து அந்த நிலம், அவங்களோட அந்த உரிமைகளுக்காக அவர் வந்து போராடி இருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் வந்து இந்த மாஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம பிர்சா முண்டா அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, அதில் வந்து மத்திய அரசு வந்து இவரோட அந்த வீரத்தை வந்து போற்றி ஒரு நினைச்சின்னம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிரிக்ஸுக்கான இந்த வருஷம் 2020க்கான மாநாடு வந்து நடத்தக்கூடிய நாடு வந்து இந்தியா தான் தலைமை தாங்கி நடத்த போகுது. அந்த பிரிக்ஸுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான ஒரு மீட்டிங் வந்து மே மாதம் வந்து நடத்தினாங்க. அதனால் இந்த பிரிக்ஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்தியா வந்து G20 மாநாடு 2023 முதல் முறையாக நடத்தினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 2026 இப்போ பிரிக்ஸ் வந்து இந்தியா வந்து தலைமை தாங்க போகுது. ஸோ அப்போ வந்து இந்த பிரிக்ஸுக்கான லோகோ, தீம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பிரிக்ஸுக்கான நாடுகளை மட்டும் எடுத்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஜிடிபியில் 40% ஜிடிபி இந்த பிரிக்ஸ் நாடுகள் இது வந்து வந்துடுது. ஸோ இந்தியாவுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆப்ரேஷன், சஸ்டைனபிலிட்டி. இதை குரூப் 1லையும் கேட்கலாம், குரூப் 2லையும் கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி, 2026 இந்தியா நடத்தக்கூடிய பிரிக் மாநாடுக்கு வச்ச தீம் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், ஈரான் இஸ்ரேல் போர், இந்த மாதிரிலாம் சமயத்தில் எப்படி நம்ம வந்து தாக்குப்பிடிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு எப்படி வந்து மருத்துவ சேவை, இந்த கல்வி இதெல்லாம் வந்து வழங்குறது, இந்த நாடுகளுக்கு இடையான ஒற்றுமை எப்படி கொண்டு வர்றது, பருவநிலை மாற்றம் அதிலெல்லாம் இருந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறதுங்கிற மாதிரி அந்த தீமை வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ ஒரிஜினலாக இந்த பிரிக்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகள் தான் வந்து தொடக்கத்தில் வந்து உறுப்பினர்களாக வந்து இருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2010 லேட்டராக தான் ஜாயின் ஆச்சு. ஆனால் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, UAE, எஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா, இத்தனை நாடுகளும் இன்னைக்கு பிரிக்ஸ் அந்த கூட்டமைப்பில் இருக்குது. 10 நாடுகளுக்கு மேலே அந்த பிரிக்ஸோட இதில் இருக்குது. இதுவும் கேட்கலாம். 2026 இருக்கிறது மட்டும் நடத்துறதும் கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு பிரிக்ஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கேட்கலாம். ஸோ கவனமாக பார்த்துங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சோம்நாத் அந்த கோயிலுக்கு வந்து நடத்தப்பட்ட அந்த விழாக்காக வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பாருங்கள், 1000 வருஷம் வந்து ஆக போகுது சோம்நாத் கோயில் மேலே படையெடுப்பு நடந்து. முகமது கஜினி 1026 AD அந்த காலகட்டத்தில் வந்து படையெடுத்து தான் வந்து நம்ம வரலாறு சொல்லுது. ஸோ பாருங்க, கஜினி
1026 சோம்நாத் கோயிலை படையெடுத்து நம்ம பார்க்குறோம். 19ஆம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜி இந்த சோம்நாத் கோயிலை அட்டாக் பண்ணதான் வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் ஜுனாகத் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி 14ஆவது நூற்றாண்டில் முசாஃபர் கான் அப்படிங்கிறவரும் அந்த கோயிலை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவுரங்கசீப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து அட்டாக் வந்து நடந்திருக்கிறதா நமக்கு வந்து தகவல் தெரியுது. ஸோ இது ஒரு சிவன் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் அந்த படையெடுக்கிற அந்த இது நினைவினால நம்ம அதுக்காக ஒரு விழா வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கோயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில திட்டங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிப்ரவரி மாதமானது. ஏன்னா நிறைய மத்திய அரசோட திட்டங்கள் இதில் கவர் ஆகுது. மத்திய அரசோட பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவர் ஆகுது. ஸோ பாருங்கள், PM தன்தன்யா கிருஷி யோஜனா. சரிங்களா? 24,000 கோடி இந்த திட்டத்துக்கு வந்து ஒதுக்கிக்கிறாங்க. 2025 கொண்டு வந்த ஒரு திட்டம். இந்தியாவில் 100 மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 100 மாவட்டங்கள் எதன் அடிப்படையில்னா எந்த மாவட்டத்தில் வந்து விளைச்சல் வந்து கம்மியாக இருக்குது, எந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு, எந்த மாவட்டத்தில் வந்து கடன் உதவி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி 100 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறோம். தன்தானியா கிருஷி யோஜனா விவசாயத்துக்காக வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். PM கிசான் சம்மன் நிதி இது வந்து நமக்கு 2019 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஸோ நமக்கு வந்து தெரியும். ஸோ ஆனுவல் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 6,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஏக்கர் கணக்கு அந்த வச்சிருக்கிற நிலத்தை பொறுத்து வந்து கொடுக்குறாங்க. 9 கோடி விவசாயிகள் வந்து இதில் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 80% பெனிஃபிஷரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா PM கிசான் யோஜனாவில் அவங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே கடன் வாங்குறது வந்து குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நீத்தி ஆயோக் வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PM கிருஷி உதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். ஸோ பாருங்கள், கிங் சில்லிஸ், பர்மீஸ் கிரேப்ஸ், அசாமீஸ் லெமன்ஸ் இதில் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக அந்த விமான போக்குவரத்து, அது மட்டும் இல்லாமல் கட்டமைப்பு வசதி, அதை பதப்படுத்தக்கூடிய வசதிகள்லாம் உருவாக்குறது தான் PM கிருஷி உதான் திட்டம். வடகிழக்கு மாநிலங்களில் வரக்கூடிய பழங்கள், இந்த மாதிரி காய்கறிகள், இதையெல்லாம் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவும் உள்நாட்டில் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புறதுக்காகவும் நம்ம விமான போக்குவரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த PM கிருஷி உதான் திட்டம். ஸோ ஈனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமு, அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்னு சொல்லி ஒரு மண்டியும் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கும். அந்த மாவட்டத்தை வந்து ஈனாம், அதாவது நெட் மோட நமக்கு வந்து ஆன்லைன் வசதியோட பார்த்துறது தான் ஈனாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுங்க. குறைந்த நிர்ணய விலை அப்படிங்கிறது விவசாயத்துக்கு நம்ம 23 பொருட்களுக்கு வந்து கொடுக்குறோம், அதாவது அந்த பயிர்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம இப்போ வந்து அதிகப்படுத்தி தான் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி விவசாயத்துக்கான கட்டமைப்பத்துக்கான நிதி அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு நம்ம சொல்லுவோம். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 75,000 கோடி வந்து நம்ம சாங்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் மட்டுமே முதலீடு வந்து 1,00,000 கோடி அளவுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி விவசாய பொருட்களை பதப்படுத்துறது, அதே மாதிரி அதை சேமிக்கிற கிடங்குகள் இதெல்லாம் உருவாக்குறதா அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அது மட்டும் இல்லாமல் 2023 உலகத்திலேயே அதிக உணவுப் பொருட்களை சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம அறிவித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ஸ்கீம். ஸோ அது வந்து இந்த விவசாயத்துக்கு சார்ந்த கூட்டுறவு சங்கங்களோட நம்ம இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறோம். அதில் தமிழ்நாடு இருக்குது, தேனி மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரெயின் ஸ்டோரேஜ் ஸ்கீம். சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து கிருஷி விகான் கேந்திரா, அதாவது KVKன்னு சொல்லுவோம்ல, ஒரு மாவட்டத்துலேயும் KVK அப்படிங்கிற அந்த பயிற்சி அந்த கொடுக்கக்கூடிய அந்த விவசாய சார்ந்த அந்த நிறுவனம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மட்டும் இல்லாமல் கிசான் கிரெடிட் கார்டு, KCC கார்டு அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். ஸோ அதில் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ID கார்டு மாதிரி அதை வச்சு ஆடு மாடு வளர்த்துறது, பால் உற்பத்தி பண்ணுறது, விவசாயம் பண்ணுறவங்களுக்கான கடன் உதவி நீங்கள் அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லெவலில் கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது, ஒரே பொருட்களை வந்து அந்த பார்கெனிங் பண்ணுறது, அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து FPOs அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் 10,000 FPOs கொண்டு வரதான் ஒரு பெரிய டார்கெட்டு. ஸோ அதுக்காக நம்ம பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து PM மான்தான், இது வந்து 18லேருந்து 40 வயசு இருக்கக்கூடியவங்க
வாலண்டியராக பென்ஷன் திட்டத்தில் இணையனா நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். 60 வயசுக்கு மேலே மாதம் 3000 ரூபா அப்படிங்கிற பென்ஷன் வந்து இது வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இயற்கை விவசாயத்துக்கான ஒரு தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிஷன் 2024 தொடங்கப்பட்டது. 7.5 லட்சம் ஹெக்டாரில் நம்ம வந்து உருவாக்கணும். 1 கோடி விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற டார்கெட்டை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 2015-16 வடகிழக்கு மாநிலத்தில் நம்ம இயற்கை விவசாயத்தை தொடங்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி பரம்பகரத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஸோ நாட்டில் முதல் முறையாக இயற்கை விவசாயத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய திட்டம்னா அது பரம்பகரத் கிருஷி விகாஸ் யோஜனா. குரூப் 1ல் கேட்டிருக்கிறாங்க. நேஷ்னல் பேம்பு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் நம்ம வந்து இந்த மூங்கில்கள் உற்பத்தியை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். சைனாக்கு அடுத்தது உலகத்திலேயே அதிகமாக நம்ம வந்து மூங்கில் அப்படிங்கிறது உற்பத்தி வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணுது. 28,000 கோடி அளவுக்கு நம்ம பொருளாதாரம் அதை நம்பி வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பயிர்களுக்கான அந்த இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் திட்டம். நம்ம வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் அந்த பயிர் பூச்சினாலேயோ மழைனாலேயோ வறட்சினாலேயோ விளைச்சல் வரலன்னா அது எந்த விலை அவருக்கு கிடைக்குமோ அந்த விலையை வந்து கொடுக்கறது தான், காம்பன்சேட் பண்ணுறது தான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இதுவும் 2016 வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ இந்த திட்டமானது நிறைய விவசாயிகள் வந்து பயன்பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உரத்துக்கு வழங்கக்கூடிய மானியம், மண் வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி வந்து விவசாய விளைச்சல் பண்ணாமல் நிறைய கிராப்ஸை வந்து நம்ம போடுறது, தண்ணி சேமிக்கிற மாதிரி வந்து நம்ம விளைச்சல் பண்ணுறதுலாம் கிராப் டைவர்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, சொட்டு நீர் பாசனம். நம்ம வந்து நீர்ப்பாசன வசதி வழங்குறோம்னு சொல்லி தண்ணி நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண முடியாது. மண் வளம் மண் சக்திலாம் குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிருஷி சிஞ்சை யோஜனா. 2015-16 கொண்டு வந்தது சொட்டு நீர் பாசனம். PM குசும் திட்டம் 2019 வந்து கொண்டு வந்தது. சோலார் பம்புகள் வந்து விவசாய நிலத்தில் டீசல்ல இருந்து சோலார் பம்பாக மாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது PM குசும் திட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PM மத்ஸ்ய சம்பட யோஜனா 2020 மீனவர்களுக்காக ஏற்றுமதி இதெல்லாம் வசதியெல்லாம் ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மத்ஸ்ய சம்பட யோஜனா. உலகத்தில் 2வது பெரிய மீன் தயாரிப்புக்குரிய ஒரு நாடு வந்து இந்தியா, அதனால் அது கொண்டு வரோம். அடுத்து கோகுல் மிஷன் ஒரு ஸ்கீம், மாடு பால் உற்பத்திக்காக கொண்டு வர்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோகுல் மிஷன் 2014 வந்து கொண்டு வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க மாடுகள் அந்த சம்மந்தப்பட்ட இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், பிளான்டேஷன் காடுகளை வந்து இது பண்ணுறது, விவசாய சார்ந்த காடுகளை வந்து பார்த்துக்கிறது. தேன் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிஷன்லாம் வந்து பார்க்குறோம். இந்தியா வந்து தேன்லேயே அதிகமாக 2வது இடத்துல இருக்குது ஏற்றுமதியில், சைனாக்கு அடுத்து தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அடுத்து பாமாயில் இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணாமல் நம்மளே அந்த பாமாயிலை வந்து உற்பத்தி பண்ணுறது, தண்ணீரை விடையிறதுக்கான ஒரு திட்டம் நேஷ்னல் எடிபிள் ஆயில் பாம் ஆயில் மிஷன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுலேயே எண்ணெய் எடுக்கக்கூடிய பயிர்களை விவசாயிகளை வந்து போட வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் நேஷ்னல் எடிபிள் ஆயில் மிஷன் ஆர் ஆயில் சீட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2024 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து பருப்பு உற்பத்தியை இந்தியாவில் அதிகப்படுத்துறது. பருப்பும் இந்த சமையல் எண்ணெயும் இந்தியா இறக்குமதி நம்பி இருக்கு. நம்ம தயாரிக்கிறது பத்துறது கிடையாது. அதை விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர திட்டம் தான் நேஷ்னல் எடிபிள் ஆயில் மிஷன். சரிங்களா? இந்த எண்ணெய் சமையல் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியதில் 50% நம்ம இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் நமக்கு தேவையில்லாத செலவு தான் இருக்குது. பருப்பும் ஒரு சில வருஷம் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணுற நிலைமைக்கு போயிடுறோம். அதுக்கும் திட்டங்கள் அப்படிங்கிறது வச்சுருக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமான ஒரு திட்டம் PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. வீடில் நம்ம ரூஃப்டாப் சோலார் அப்படிங்கிற அமைக்கக்கூடிய ஒரு திட்டம். நம்ம வந்து இதுதான் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். ஸோ வந்து பாருங்கள், இது வந்து நம்ம எல்லாருமே
தண்ணீர் அடையணும். அந்த சூரிய மின்சக்தி உற்பத்தியில் கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்த்தணும் இருக்கக்கூடிய திட்டம் தான் பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து ஒரு பீகாரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பதப்படுத்துறது, அது எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. உலகத்திலேயே அதிகமாக மக்கானா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மக்கானா வந்து இந்தியா. உலகத்தில் 80% இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் 85% பீகார் மட்டும்தான் அதை உற்பத்தி பண்ணுது. அதில் ஒரு வகையான மக்கானாக்கு இந்த ஜிஐ டேக்னு சொல்லக்கூடிய அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விவசாய பொருட்கள் அப்படிங்கிறதையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதுவும் இந்த மக்கானா பீகாரில் இது கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாரத் டாக்ஸின்னு சொல்லிட்டு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இந்தியாவில் ரேபிடோ, ஓலா இந்த மாதிரி வந்து பாரத் டாக்ஸி அரசாங்கமே ஆரம்பிச்சிருக்கு. டெல்லியில் 2026 நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக யார் வேணால் இதை பதிவு பண்ணி நீங்கள் இதில் பயன்பெற்றிருக்கலாம். மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்டில் வந்து நம்ம இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இது பயன்படுறதுனால நிறைய அந்த ஓட்டுநர்கள் வந்து இதில் பயனடைவாங்க. அவங்களுக்காக ஒரு திட்டம் வந்து பாரத் டாக்ஸி அப்படின்னு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, புத்து பகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், சரிங்களா, ஒரு தலைவர். லர்கா ரிபலியன் அப்படின்னு வந்து நடந்தது. இதுவும் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக சண்டை போட்டவர். ஸோ பாருங்க, இங்கே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பலாமு, பித்தோரியா, கொரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு தலைவர் தான். அவர் வீரத்தை போட்டுறனால மாதிரி மத்திய அரசு அவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. லர்கா லிபரியனோட தலைவர் புத்து பகத். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், கவனமாக வந்து பார்த்துச்சு. சரிங்களா? அடுத்து அட்டல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் 2030-31 வரைக்கும் அது எக்ஸ்டென்ஷன் வந்து மத்திய அரசு பண்ணியிருக்கிறாங்க. இது கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஒர்க்கர்ஸ், நம்ம வந்து இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரில் இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இதில் வந்து இந்த திட்டத்துக்காக 5000 கோடி இந்த சிட்பி வங்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உதவி பண்ணுது, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கு. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா மினிமம் உங்களுக்கு பென்ஷன் வந்துடும் மாதம், இல்லைனா மேக்ஸிமம் 5000 ரூபா வந்து வரும் 60 வயசுக்கு மேலே. 2015 லான்ச் பண்ண திட்டம் தான் அட்டல் பென்ஷன் யோஜனா. 8 கோடி பேர் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறதா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது அட்டல் பென்ஷன் யோஜனா, இது கேட்பாங்க, கவனமாக வந்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சில திட்டங்களை நான் வந்து ஒன்லைனராக சொல்கிறேன். பிஎம் ஜன்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் மத்திய இந்தியாவில் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்களில் எல்லா வளர்ச்சியும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் ஜன்மான் திட்டம். அதே மலைவாழ் மக்களுக்கு கல்விக்காக எகலவையா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல ஸ்கீமு, இதெல்லாம் நம்ம முன்னாடி மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நடத்திருக்கிறோம். கிசான் சம்மதி நம்ம பார்த்தாச்சு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ பேர் மாற்றி விக்சித் பாரத் கிராம் அப்படி சட்டம் ஒன்று ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலே செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. 125 நாளாக நம்ம உயர்த்திருக்கிறோம். அதை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முத்ரா யோஜனா இதெல்லாம் பழைய திட்டங்கள், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இதெல்லாம் அந்த ஸ்கீம்ஸில் கொண்டு வந்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பத்மா விருதுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பத்மா விருதுகள் அப்படிங்கிறது 1954 இந்திய அரசாங்கம் வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். பாரத் ரத்னா, பத்ம விபூஷன் இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க, பிரதமர் ஜனாதிபதி தலைமையில் வந்து வழங்கக்கூடிய விருது. ஸோ இது வந்து இதுக்கான பண உதவியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு மரியாதை, அந்த சர்வீஸ்க்காக வழங்கக்கூடிய விருதாக தான் அந்த பத்மபூஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம், பத்மா அவார்டு அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதத்தோட வந்த மத்திய அரசோட பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான சில ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூப் 1 குரூப் 2ல். அந்த எக்கனாமியில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்தோட பட்ஜெட் பொருளாதார நிதி அறிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளாதார நிதி அறிக்கையை நம்ம வந்து ஒரு 10 செஷனாக வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நீங்கள் இந்த பட்ஜெட்டை வந்து கவனமாக வந்து நீங்கள் பார்த்துங்க.
ஸோ பாருங்க, நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தோட சதவீதத்தை பிரிச்சுக்கிறான். 18% கார்ப்பரேட் வரியாக வந்து வருது. பெரிய பெரிய கம்பெனிகள் கட்டக்கூடிய வரியிலேருந்து 18% அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ 21% இன்கம் டேக்ஸ் இருந்து வருமான வரி கலெக்ட் பண்ணுறதுலேருந்து வருது. 4% அந்த இறக்குமதி ஏற்றுமதி வரியிலிருந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்துலேருந்து வருது. 6% அதே அந்த இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட வரியிலேருந்து வருது. 15% ஜிஎஸ்டி வரியிலேருந்து வருமானமாக வருது. 10% வரி இல்லாத வருமானமாக வந்து வருது. சிலது நம்ம வாங்கக்கூடிய கடன் இதிலேருந்து வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 40 லட்சம் கோடிக்கு இந்தியா வந்து நம்ம பட்ஜெட் போடுறாங்கன்னா அது எங்கிருந்து அந்த 40 லட்சம் கோடி வருதுங்கிறத நம்ம இங்கே பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் நம்ம வந்து அந்த 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாவில் எத்தனை ரூபா எங்கெங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டோம். அதே 100 ரூபாவை நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 22% வந்து நம்ம மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய வரிக்காக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 7% வந்து நிதி ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிதி ஆணையம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஃபார்முலா வச்சு பிரித்து கொடுத்துருவாங்க. 8% மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சில திட்டங்களுக்கு வேண்டிய காசாக வந்து இருக்கு. 20% வட்டி கட்டுறதுலேயே போயிடுது. 11% இராணுவ பாதுகாப்புக்கு போகுது. 6% மானியத்துக்கு போகுது. 17% முழுக்க மத்திய அரசு சார்ந்த திட்டங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக போகுது. 2% பென்ஷனுக்கு போகுது. 7% மற்ற இதர அந்த செலவுகளுக்கு வந்து போயிடுது. இதுதான் இந்த வருஷம் 2026 பட்ஜெட்டுக்கான நமக்கு கிடைச்ச தகவல். 53 லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட் வந்து போட்டிருக்கோம் 2026. 36 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த வருமானம், கடன் இல்லாத வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து 28 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரி வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். 17 லட்சம் கோடிக்கு நம்ம வந்து மக்கள்கிட்டையும் வெளியும் நம்ம கடன் வாங்கியிருக்கிறதா கணக்கு காமிக்கிறாங்க. அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிஷியட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம மத்திய அரசாங்கம் 4.3% வந்து மெயின்டைன் பண்ணுறதா டேட்டா சொல்லுது. இது எல்லாமே எக்கனாமியில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் வந்து வரும். எக்கனாமிக்கான கிளாஸஸும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா எக்கனாமி நீங்கள் சமைச்சர் படித்தா மட்டும் பத்தாது, நிறைய தாண்டி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கான்செப்ட்லாம் புரியணும். அதனால் தெளிவாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், சிறு குறு தொழிற்சாலைகளுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட 24,000 கோடி வந்து இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். தொழில் முனைவோர்களை உருவாக்குறது, வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அதுதான் எம்எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்காக 24,000 கோடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10,000 கோடி வந்து எம்எஸ்எம்இ ஃபண்டாகவே நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். இந்த சிறு குறு தொழிற்சாலைகளுக்காக 10,000 கோடி அலோகேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவில் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே உற்பத்தியில் 35% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏற்றுமதியில் 48% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்திய நாட்டின் பொருளாதார ஜிடிபிக்கு 31% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் எழுத வேண்டிய தகவல். இப்படி தான் நீங்கள் மெயின்ஸில் டேட்டாவை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நிறைய எம்எஸ்எம்இஸ்க்காக நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சிக்காக நிறைய நகரங்களில் தொழில் நகரங்களாக நம்ம மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கனாமிக் ரீஜன்ஸாக வந்து நிறைய நகரங்களை உருவாக்கணும். இதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். ஆத்ம நிர்பார் நிதின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கோடி வந்து சிறு குறு தொழிற்சாலைகள் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே நம்ம சப்போர்ட் வந்து பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து சுகாதாரத்துக்கும் சமூக பாதுகாப்புக்கு வந்தோம்னா 1 லட்சம் கோடி வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு மட்டும் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை சுகாதாரத்தில் ஆரம்பித்து ஸோ எல்லா ஹை ஃபெசிலிட்டி ஹெல்த் கேர் வரைக்கும் நம்ம அலோகேட் பண்ணுது. அதில் கேன்சர் மருந்துக்கெலாம் நம்ம வந்து விலை குறைச்சிருக்கிறோம், வரி குறைச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட்ஸ் வந்து புதுசாக இந்தியாவில் நிமான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வருது, அருணாச்சல் பிரதேசில் தேஜ்பூரில் வந்து வருது. நிமான்ஸ்னு சொல்லுவோம், நேஷ்னல் மென்டல் ஹெல்த்துக்கான இது. அது வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வந்து நம்ம உருவாக்க போகிறோம். அதே மாதிரி மாவட்ட மருத்துவமனைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மென்டல் ஹெல்த் கேருக்கான இதெல்லாமே கொண்டு வரதா நம்ம அறிவிச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்து இங்கே நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து எய்ம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வரதான் வந்து பட்ஜெட்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஆயுஷ் அந்த மூலமாக வந்து உலக சுகாதார மையத்துக்கான ஒரு பாரம்பரியத்துக்கான மருந்து இந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம ஜம்நகரில் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் அமைச்சகம் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க.
அடுத்து பயோ ஃபார்மா சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், 10,000 கோடி 5 வருஷத்துக்கு இந்தியாவை ஒரு குளோபல் லெவலில் நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் உற்பத்தியில் வந்து மாற்றணுங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்காக நிறைய மெடிக்கல் பார்க் வந்து நம்ம அப்ரூவல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறோம். மெட்ராஸ்லேயே, தட் இஸ் சென்னையிலேயே பக்கத்துலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்திலலாம் நிறைய மெடிக்கல் பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதனால பயோ ஃபார்மா சக்தின்னு ஒரு திட்டம். அடுத்து டெக்ஸ்டைல், இந்த ஜவுளி துறைக்கு மட்டுமே 5,000 கோடி அப்படிங்கிறது நம்ம பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அதில் நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம், இங்கேயே நம்ம இந்தியாவிலேயே இறக்குமதி பண்ணாமல் நம்ம நூல் உற்பத்தி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்காக இருக்கிறது. இதில் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது, அது கைத்தறியை வந்து நம்ம தேசிய லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து செயல்படுத்துறது, டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாமல் உற்பத்தி பண்ணுறதுக்கான இதெல்லாம் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சாமர்த் 2.0 சொல்லிட்டு ஒரு திறன் மேம்பாடு திட்டம் நம்ம வந்து ஜவுளித்துறையை இன்னும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக இருக்கிறது, சாமர்த் 2.0. அதே மாதிரி மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ், காதி சம்பந்தப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த கனிம வளங்களில் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த்துன்னு மேக்னெட்னு ஒன்று சொல்கிறோம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்தியா அடுத்த லெவலில் தொழில் புரட்சி அப்படிங்கிறது பண்ண முடியும். அதுக்கான ஒரு திட்டத்தை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான கனிவளங்களுக்கான ஒரு காரிடார் வந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அதில் தமிழ்நாடும் இருக்குது, ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, ஒடிசா இருக்குது. கனிவளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்ல கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி லக்பதி தீதி யோஜனா, பெண்களுக்காகவே என்னெல்லாம் திட்டம் இருக்குன்னு நம்ம ஒரு வீடியோ யூடியூப்ல இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். உமன் வெல்ஃபேர் சம்மந்தப்பட்டது. இந்த ஷீ மார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். பெண்கள் விவசாயம் சார்ந்து வாழ்வாதாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் எப்படி முன்னேற்றதுக்கான கொண்டு வரது தான் இந்த ஷீமார்ட். இந்த மார்க்கெட்டிங், விற்கிறது, அதுக்கான உதவிகள் செய்கிறது ஷீமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கல்வியிலையும் நிறைய பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் நம்ம கேலோ இந்தியா மிஷன் சொல்லிட்டு விளையாட்டுத்துறை சார்ந்த கட்டமைப்பு வசதிகளுக்காக நிறைய நிதி இந்த மாதிரிலாம் நம்ம அலோகேட் வந்து பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து தேங்காய், சந்தன மரம், கொக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ, இந்த இதெல்லாம் வந்து முந்திரி, இந்த மாதிரி அதிகமாக விலை கொடுக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பட்ஜெட் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறோம். ஊரக வளர்ச்சிக்கு, ஊரக மேம்பாட்டுக்கெல்லாம் நம்ம பட்ஜெட் அலோகேட் வந்து பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திவ்யாங் சஹாரா யோஜனா. சரிங்களா, ஸோ உடல் ஊனமுற்றவர்களுக்காக நம்ம மத்திய அரசாங்கத்தோட அலிம்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க வந்து அதுக்கான அந்த உறுப்புகள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த பிஎம் திவ்யாஷா சென்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து நிறையா இந்த மக்களுக்காக உதவிகளுக்காக நிறைய பொருட்களை தயாரிக்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்குன்னு பட்ஜெட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ரயில்வேக்காக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், இங்கெல்லாம் ஹை ஸ்பீடு ட்ரெயின் வந்து புல்லட் ட்ரெயினுக்கு நிகராக வந்து வரப்போகுது. 5 தென் மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எந்தெந்த நகரத்துக்கு அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் மாதிரி வரப்போகுதுன்னா சென்னை, பெங்களூரு, டெல்லி, வாரணாசி, வாரணாசி, சிலிகுரி, மும்பை, பூனே, பூனே, ஹைதராபாத், ஹைதராபாத், பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை. சரிங்களா, இதுக்காக ஒரு 16 லட்சம் கோடிக்கு நம்ம முதலீடு பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கு ஒரு பிளான் வந்து வச்சுருக்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி 2026 பிப்ரவரி மாதம் வந்த பட்ஜெட்டோட முக்கியமான திட்டங்கள், புது திட்டங்கள் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி விவசாய சார்ந்த மத்திய அரசு திட்டங்கள் நம்ம ஒரு 10-15 திட்டங்கள் வந்து பார்த்துருக்குறோம். விவசாய சார்ந்த மத்திய அரசு திட்டங்கள் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் மினிமம் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதனால் கவனமாக வந்து அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பட்ஜெட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணால் போதும். அது போக எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் மாதம் இதே மாதிரி நம்ம வந்து குரூப் 1 டார்கெட் பண்ணி அக்டோபர் மந்த்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கும் ஒரு 10 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. மெயின்ஸ் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்தீங்கன்னா இன்னும் ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்கள் இன்னும் சரியாக செஞ்சு ஒரே அட்டம்ப்டில் எப்படி வேலை வாங்குறது அப்படி இருக்கான மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. குரூப் 1ல் வேகன்சி கம்மி. நான் குரூப் 2க்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் நான் வந்து
வந்து டார்கெட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட மென்டர்ஷிப் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கவனமாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.